இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய குரல் ஒலியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இதோ இந்த திரு விவிலியத்தின் வழியாக நம்மோடு ஒவ்வொரு நாளும் உறவாடுகிறவராய், பேசுகிறவராய், ஒரு நண்பனைப் போல பேசுகிறவராய், ஒரு தாயைப் போல தேற்றுகிறவராய் இருக்கிறார். இதோ இந்த நாளிலும் தூய ஆவியானவர் நமக்கு காட்டுகின்ற இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5வது சிறு வசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனம். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வார்கள். கனிவுடையோர், சாந்த குணமுள்ளவர், எளிய மனங்குணமுடையவர், கனிவான வார்த்தைகளை பேசுகிறவர், பேறு பெற்றவர்கள், அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நல்ல ஒரு வார்த்தை பேசுகிறவங்க, எளிமையாக இருக்கிறவங்க, அடக்க ஒடுக்கத்தோடு, பணிவோடு, கீழ்ப்படிதலோடு இருக்கிற மக்கள் யார் அப்படி இருக்கிறார்களோ அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவர்கள் வாழ்கின்ற ஊரிலே, அவர்கள் இருக்கின்ற வீட்டிலே, அவர்கள் செய்கின்ற தொழில் செய்கின்ற இடத்திலே, அலுவலகத்திலே அவர்கள் கனிவுடையோராய், எளிய மனத்தோராய், சாந்தமுடையோராய், கீழ்ப்படிதோடு இருக்கிற பொழுது, அடக்க ஒடுக்கத்தோடு இருக்கிற பொழுது, கடவுளுக்கு பயந்து அந்த வேலையை செய்கிற பொழுது அங்கே அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அந்த இடத்திலே அவர்கள் உயர்வான இடத்திலே அவர்கள் வைக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நமக்கு சொல்லுகிறார். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். இந்த உலகத்திலே மட்டுமல்ல, நான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் கனிவுடையோராய், எளிய மனத்தோராய் இருக்கிற பொழுது நம் வாழ்கின்ற நாட்டில் எதிர் வருகின்ற நம்முடைய விண்ணக வீட்டிலே நாம் உயர்த்தப்படுவோம். விண்ணக வீட்டிற்கு நாம் உயர்ந்தவர்களாய், உயர்த்தப்பட்டவர்களாய் இருப்போம். கனிவுடையோர், அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் மத்தியில் மழை பொழிவிலே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், கனிவுடையோர் இருங்க, கனிவுடையோராய், எளிய மனத்தோராய் இருங்க, எனிலில் நீங்கள் நான் உங்களுடைய இடத்திலே உயர்த்தப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மேலுமாக நாம் பார்க்கிறோம், திருப்பாடல் 37:11 வாசிக்கிற பொழுது, எளியோர் வளமிகு வாழ்வை அடைவார்கள். எளிய மனத்தோராய் இருக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற இடத்திலே, குடும்பத்திலே அவர்கள் வளமான வாழ்வை அடைவார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. மேலுமாக திருப்பாடல் 22:26 வசனத்தை நாம் பார்க்கிறோம். எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர், ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக, அவர்கள் இதயம் என்றும் வாழ்வதாக. எளியோராய் இருக்கிறவர்கள், கனியுடையோராய் இருக்கிறவர்கள் தன்னுடைய வாழ்விலே வளமாய் இருப்பார்கள். அவர்களுக்கு உணவு பற்றாக்குறையாக இருக்காது. அவர்கள் எப்பொழுதும் வளமான வாழ்வை அடைவார்கள். அவர்கள் பணத்திலோ, பொருளிலோ, இடத்திலோ, வீட்டிலோ, அலுவலகத்திலோ அவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் வளமானதாய், மகிழ்ச்சியானதாய் இருக்கும். அன்பானவர்களே, கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இருக்கிற இடத்திலே உயர்த்தப்படுவார்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. நம் ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் கனிவுடையோராய், மற்றவர்களுக்கு எளிய மனத்தோராய் நாங்கள் இருக்கக்கூடிய மனத்தினை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.